வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பியூஷ் கோயல் தமிழகம் வந்தார்ல, இபிஎஸ் பியூஷ் கோயல் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இபிஎஸ் ஒரு பட்டியலை பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்ததாக சொல்லப்படுது. அதில் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட விரும்புது. 23 பாஜகவுக்கு, 23 பாமகவுக்கு, 6 தேமுதிகவுக்கு, 6 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு, 3 ஓபிஎஸ் உடைய அணிக்கு, 3 தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இந்த பட்டியலை பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்துருக்காங்க. பியூஷ் கோயல் 50 தொகுதிகள் பாஜகவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அதிமுக இந்த பட்டியலை தான் கொடுத்ததாக சொல்லப்படுது. சரி, மேலிட தலைவர்கள்ட்ட கலந்து பேசி ஆலோசனைக்கு பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அங்கேருந்து வெளியேறி இருக்காரு. இதுதான் சமீபத்தில் நடந்தது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு? தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக மீடியாக்கள் தான் இப்படி செய்தி வெளியிட்டாங்க, தமிழக மீடியாக்களை நம்ப முடியாது, அவங்க ப்ரோ டிஎம்கே மீடியாக்கள் தான் தமிழகத்தில் மேக்சிமம் இருக்காங்க, அதனால மீடியாக்கள் சொல்றத உண்மை நம்பி நம்ம டிபேட் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு பெரிய மிஸ்டேக் பாஜக செஞ்சாங்கன்னா, 23க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை விட ஒரு தவறு வேறு எதுவுமே இருக்க முடியாது. பாஜகக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40லிருந்து 50 தொகுதி டெஃபினட்டாக போட்டியிடணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் உறுதியாக இருக்காங்க. இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த பட்டியல் உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். நார்மலாக ஒரு சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக தொகுதிகளிலிருந்து ஆரம்பிப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கம்மியான தொகுதியிலிருந்து ஆரம்பிப்பாங்க, 2 பேர் கலந்து பேசி ஆவரேஜாக நடுவில் ஒரு தொகுதியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் எப்போதுமே நடக்கும். இப்போ பாஜக 50 தொகுதி அப்படின்னு எடுத்தோன்னே பேசுகிறாங்கன்னா, அதிமுக எடுத்தோன்னே 23 தொகுதின்னு பேசுகிறாங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது 2க்கும் ஆவரேஜாக 30 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 30மே ரொம்ப கம்மி தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12 விழுக்காடு பாஜகவுக்கு ஓட் ஷேர் இருக்குது. அதை அண்ணாமலை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இப்போது தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதில் உண்மை கிடையாது, அது ஒரு வதந்தி. அப்படி ஒரு தகவலை ஒரு கட்சி சொல்லியிருந்தால் அந்த கட்சி அழிவை நோக்கி தான் செல்லும், இதை நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேமுதிக என்டிஏக்குள்ள வராங்கன்னா அதிமுகவுக்காக டெஃபினட்டாக வர மாட்டாங்க, பாஜக பேச்சுவார்த்தையினால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமகவும் அப்படிதான். கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதிமுகவுக்காகவோ இல்லை இபிஎஸ்க்காகவோ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிறதா இவங்களுடைய கணக்காக இருக்குமா? அதன் அடிப்படையில் இபிஎஸ் என்ன பண்ணியிருப்பாரு? பட்டியலை தயார் பண்ணி பாஜக தலைவர்கள்ட்ட கொடுத்துருப்பாரு. பாஜக தலைவர்கள் மற்ற தேமுதிக தலைவர், அமமுக, இது மாதிரி மற்ற கட்சியுடைய தலைவர்கள்ட்ட நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அந்த வேலையை தூக்கி பாஜக மேலே போட்டிருப்பாரு. அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் இபிஎஸ் காய்களை நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக இது பாஜகவுக்கே தெரியும், அதிமுக கொடுத்துருக்கக்கூடிய பட்டியல் அது நியாயமான பட்டியலாக இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பு கிடையாது. 170 20% ஓட் ஷேரை வாங்கின அதிமுக 170 தொகுதியா, 12 விழுக்காடு ஓட் ஷேர் வாங்கியிருக்க பாஜக 23 தொகுதியா. ஒரு லாஜிக் இருக்கா அப்படிங்கிறதா பெரும்பான்மையான தலைவர்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால இந்த கூட்டணி எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் அண்ணாமலை சொன்னது தான் ஒரே கருத்து. என்ன சொன்னார்? தொண்டர்கள் என்ன ஆசைப்படுவாங்க? மேக்சிமம் நிறைய தொகுதிகளில் கட்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் தலைவர்கள் எப்படி நினைப்பாங்க? நம்ம சீட்டை செக்யூர் பண்ணணும், எவ்வளோ கொடுத்தாலும் அதில் ஒரு தொகுதியை நம்ம வாங்கி நம்ம ஜெயிச்சா போதும் அப்படிங்கிறதா தலைவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். ஆனால் தொண்டர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டாக வேறு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், நான் என்னுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கட்சிக்காக உழைக்கிறேன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய சிந்தனையாக இருக்கும். நான் தொண்டர்களுடைய சிந்தனையிலிருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருல, அது கரெக்டான வார்த்தை தான். இப்போ 23 தொகுதி பாஜகவுக்கு கிடைக்குதுன்னா அந்த 23 தொகுதியில் யார் போட்டியிடுவா? முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, மாவட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி கிடைக்கும்? 23 சீட்டில் எப்படி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க முடியும்? அதனால தான் அண்ணாமலை டே 1லேருந்து திராவிட கட்சிகள் வேண்டாம், நம்ம தலைமையில் கூட்டணி அமைக்கலாம், நிறையா சீட்ஸில் போட்டியிடலாம், அங்கே புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அதன் மூலமாக புது முகங்கள் அந்த பகுதியில் நல்லா பரிச்சயம் ஆவாங்க, மக்களுடைய செல்வாக்கை பெறுவார்கள். அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தலில் அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் ஒரு பார்ட்டி க்ரோ ஆகணும் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவெல்லாம் அண்ணாமலை கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு.
கரெக்டாக ஒரு நேரம் வரும்போது இதெல்லாம் வந்து பயன்படும். 2026 தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையுடைய பீரியடை டெஃபினட்டாக டிஎன்பிஜேபியில் இருக்கும் அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.